இன்றைக்கு நாம் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய ஒரு கோவில் ஒரு பெருமாள் கோவிலுங்க. மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரமாக இந்த வராக அவதாரம் இருக்குங்க. அரக்கனிடமிருந்து பூமியை மீட்டு அனைத்து ஜீவராசிகளையும் காப்பாற்றிய அவதாரமாக இந்த வராக அவதாரம் இருக்குங்க. வராக அவதாரமாக மகாவிஷ்ணு தோன்றிய திருத்தலம்தான் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராக சுவாமி திருக்கோயிலுங்க. இது டூர் இந்தியா சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தொன்மையான கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரி இடத்திற்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கோவிலுக்கு உள்ளே நுழையும் போது ஒரு பெரிய தூணை பார்ப்போங்க. கருங்கல் தூணுங்க. அது 60 அடி உயரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், கருடன், சங்கு சக்கரம் சிலைகள்லாம் பொறிக்கப்பட்டு இருக்குங்க. இதற்கு பின்னாடி ஒரு பலிபீடம் இருக்கு, அப்புறம் மண்டபம் இருக்குங்க. கோவிலின் நுழைவாயிலில் 150 அடி உயரம் உள்ள 7 நிலைகள் 9 கலசங்களுடன் வண்ணமயமான ராஜகோபுரம் அழகு செய்கிறதுங்க. இங்கு பெருமாள் சால கிராமத்தால் ஆன சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாருங்க. 108 திவ்ய தேசங்களில் 8ல் மட்டும்தான் சுயம்பு மூர்த்தியா தோன்றியிருக்கிறாருங்க. இந்த 8ல் ஸ்ரீமுஷ்ணமும் ஒன்றுங்க. சுயம்பு மூர்த்திகளை கொண்ட வைணவ தலங்கள் தென்னிந்தியாவில் 4 இருக்குங்க. முதல்ல ஸ்ரீரங்கம், 2வது ஸ்ரீமுஷ்ணம், 3வது திருப்பதி, 4வது வானமாமலை. அடுத்து இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைங்க. அந்த சிற்பக்கலை ராஜகோபுரத்திற்கு உள்ளே நுழையும் போது இருந்தே பார்க்கலாங்க. மேலே உள்ள யாழி தூண்கள், பக்கவாட்டில் உள்ள கர்ணங்கள், நடராஜர் கோவிலில் பார்த்துருப்போம் 108 கர்ணங்கள் இருக்கும். இங்கேயும் அதே போல நடன கர்ணங்கள் பார்க்கலாங்க. அடுத்தது இசை வாத்தியங்கள் வாசிப்பது, சண்டை காட்சிகள் போன்றவற்றை இந்த சிற்பமாக இங்கே செதுக்கி வச்சிருப்பாங்க. இரண்யாட்சசன் என்ற ஒரு அசுரன் பூமாதேவியை கடத்தி சென்று பாதாள உலகில் வைத்துறாங்க. இதை கண்டு கோபமுற்ற பெருமாள் ஒற்றை கொம்புள்ள பன்றியாக உருவெடுத்து பூமியை குடைந்து சென்று இரண்யாட்சசனை அழித்து பூமாதேவியை கொம்பில் சுமந்தபடி பூமாதேவியை முன்பிருந்த நிலையில் நிறுத்தினாருங்க. இதன் பிறகு ஸ்ரீமுஷ்ணத்தை இருப்பிடமாக அமைத்து பூவராக பெருமாள் என்ற திருநாமத்துடன் அனைவருக்கும் அருள் புரிகிறாருங்க. 2 முக்கியமான சிலைகள் கோவில் ராஜகோபுரத்திற்கு மத்தியில் இருக்குங்க. 2 பெண் சிலைகளுக்கு கீழே இருந்து ஒரு 25 அடி உயரத்திற்கு செதுக்கி வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்க ஒரு 5 நிமிடம் ஆகுங்க. பெண் சிலையோட கூந்தலாகட்டும், சுற்றி உள்ள கிளி, பல்லி, புலி, மரநாய் ஆகியவற்றெல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கோபுர வாயிலில் நுழைந்த உடனே இடதுபுறமாக கோபுரத்திற்கு மேலே கிழக்கு நோக்கியவாறு வேங்கடவன் இருப்பதை நம்ம பார்க்கலாங்க. முதல்ல வேங்கடவனை தரிசனம் பண்ணிட்ட பிறகுதான் பூவராக சுவாமியை தரிசிக்கணும் என்பது இந்த கோயிலுடைய சம்பிரதாயங்க. 100 கால் மண்டபத்தில் பெருமாளுடைய பாதம் இருக்குங்க. மேலே சென்று வேங்கடவனை வணங்க முடியாதவங்க, வயதானவர்கள் எல்லாம் இந்த பெருமாளுடைய பாதத்தை வணங்கிட்டு போகிறாங்க. இத்தலத்தில் வராகராக இருக்கும் பெருமாள் பூமாதேவியோடு காணப்படுவதால் பூவராகவர் என்று அழைக்கப்படுறாருங்க. ராஜகோபுரத்தை கடந்த பிறகு நூற்றங்கால் மண்டபம் காணப்படுகிறதுங்க. இந்த நூற்றங்கால் மண்டபத்தில் தான் நம்மாழ்வார் சன்னதி உள்ளதுங்க. 100 கால் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்று கொண்டு இருந்தால் முதல்ல பலிபீடம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து கொடிமரம், அதற்கு அடுத்து கருடாழ்வார் சன்னதியும் காணப்படுங்க. இந்த நூற்றங்கால் மண்டபத்தை அடுத்து சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட புருஷ சுப்தா மண்டபம் எனப்படும் 16 கால் மண்டபம் ஒன்று இருக்குங்க. நல்ல நுணுக்க வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களை இம்மண்டபத்தை தாங்கி நிற்கின்றனங்க. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மண்டபங்க. இந்த தேர் வடிவ மண்டபத்தை
குதிரைகளில் போர் வீரர்கள் இழுத்துச் செல்ல பின்னால் யானைகள் தொடர்ந்து வருமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளதுங்க. இது ரொம்ப மிகவும் அழகா இருக்குங்க. பெருமாள் கோவில் கருவறையில புவராக சுவாமியாக வீற்றிருந்து சேவை சாதிக்கிறாருங்க. இவர் வீற்றிருக்கும் விமானம் பாவன விமானம்னு சொல்றாங்க. திருமலை, காஞ்சி, திருக்கோவிலூர், ஒப்பிலியப்பன் கோவில் போன்ற தலங்கள்ல நெடுமானா காட்சி தர்றாருங்க. ஆனா இங்க சிறிய மூர்த்தியா தான் அருள் பாலிக்கிறாருங்க. இங்க இவருக்கு மூர்த்தி தான் சிறியது, ஆனால் கீர்த்தி மிக பெரியதுங்க. இவரின் தோற்றம் கொள்ளை அழகு கொண்டதுங்க. மேற்கு நோக்கியபடி வராகரின் திருமேனி இருந்தாலும் அவர் முகம் எப்போதும் தெற்கு பார்த்தபடி இருக்கிறதுங்க. வழக்கமா சங்கு சக்கரம் ஏந்தி 4 திருக்கரங்களுடன் காட்சி தரும் மகாவிஷ்ணு இங்கு வராக மூர்த்தியாக 2 கரங்களுடன் காணப்படுறாருங்க. அதுவும் இடுப்புல கையை வைத்தபடி எழிலான தோற்றத்துடன் காணப்படுறாருங்க. அவருடன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருப்பது மேலும் சிறப்பானதுங்க. இங்கு மூலவரின் திருமேனி முழுவதும் சால கிராமத்தால் ஆனதுங்க. எனவே தினமும் திருமஞ்சனம் செய்யப்படுகிறதுங்க. அசுரன் இறக்கும் தருவாயில் தன் திசையை நோக்குமாறு கூறியதால் இத்தலத்தில் உள்ள வராகர் அவரது ஆசையை நிறைவேற்ற தன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பியபடி இருக்கிறாருங்க. இங்க இருக்கிற பெண் சிலைகளுக்கு ஜடை இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. அது அழகாக செதுக்கி வச்சிருப்பாங்கங்க. 16 கால் மண்டபத்து உள்ளே நுழையும் பொழுது 2 குதிரை சிலைகள் காணப்படுங்க. குதிரை மேலே உள்ள மணிகள், அலங்கார நகைகள், வாயில் உள்ள இரும்பு வளையம் எல்லாம் அவ்வளோ அழகா தத்ரூபமா செதுக்கி வச்சிருப்பாங்க. வேறு ஒரு குதிரை சிலை ஒன்று இருக்குங்க. குதிரையிலிருந்து புலியை தாக்குவது போல ஈட்டி முனைப்பகுதி புலி சதையை பீத்து கொண்டு வருவது போல தத்ரூபமா செதுக்கி வைத்திருப்பாங்க. இந்த 16 கால் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் மற்றும் அவருடைய துணைவியார்கள் சிலை அழகா செதுக்கி வச்சிருப்பாங்க. பெருமாள் சன்னதிக்கு வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவைப்பாடி ஆண்டாள் சன்னதி இருக்குங்க. பதினாறு மண்டபத்திற்கு வடபுறம் வேணுகோபாலன் சன்னதி இருக்குதுங்க. அங்கு வேணுகோபாலன் ருக்மணி சத்யபாமாவுடன் காணப்படுறாருங்க. அதனை தொடர்ந்து வந்தீங்கன்னா பரமபத வாசல் கோபுரம் காணப்படுது. அதன் அருகே மகேஸ்வரி, சாமுண்டி, வராகி போன்ற சப்தமாதர்கள் சன்னதி காணப்படுதுங்க. அதற்கு அருகே குழந்தையம்மன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபடுவரும் உண்டுங்க. அடுத்தது உடையவர் சன்னதி, சேனை முதலியார் சன்னதி, வேதாந்த தேசிகர் சன்னதி, இதெல்லாம் நீங்கள் கோவிலை சுற்றி வரக்குள்ள காணப்படக்கூடிய சன்னதிகள்ங்க. மற்ற தலங்களை விட தலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. ஆம், அதாவது அதுதான் மத நல்லிணக்கத்தை காப்பதுங்க. ஒரு நவாப் தனக்கிருந்த நோய் நீங்க எங்கே வராகரை வேண்டிக் கொள்ள அப்படியே நோய் நீங்கியதுங்க. அதன் பிறகு அந்த நவாப் புவராக சாஹேப் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தார் என்று வரலாறு கூறுகிறதுங்க. அவர் ஏற்படுத்திய மானியம் இன்றும் இருக்கிறதுங்க. விழாக்கள் ஆண்டுதோறும் 2 பிரம்மோற்சவ விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. மாசிமக பிரம்மோற்சவம் 7 நாள் நடைபெறுதுங்க. பெருமாள் கடலுக்கு எழுந்தருளும் பொழுது வழியில் கிராமத்துல நவாப் அடக்கம் செய்யப்பட்ட மசூதி வழியா எழுந்தருளி மேலதாளங்களுடன் மசூதி மேட்ல பூஜையெல்லாம் ஏத்துக்கிட்டு நவாப்பின் அரண்மனையில எழுந்தருள்றாருங்க. இந்த நிகழ்வின் போது இஸ்லாமிய பெரியவர்கள் பூ, பழம், அரிசி கொடுத்து மரியாதை செய்கிறாருங்க. இந்த நிகழ்வு ஒரு சிறந்த மத நல்லிணக்கமாக திகழ்கிறதுங்க. தேர் திருவிழா தமிழ் மாதமான வைகாசியில் கொண்டாடப்படுகிறதுங்க. இது மிகவும் முக்கியமானதுங்க. இந்த திருவிழா இப்பகுதியில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை குறிக்கிறதுங்க. அர்த்த மண்டபம் வரை முஸ்லிம்கள் வழிபட அனுமதிக்கப்படும் சில கோவில்களில் இக்கோவிலும் ஒன்றுங்க.
பிரம்மனுடைய யாகத்தில் தோன்றதால இங்கே உற்சவர் எங்க வராகர் என்று அழைக்கப்படுறாருங்க. அர்த்த மண்டபத்தில் உற்சவர் எங்க வராகமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவியாருடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறாருங்க. உடன் ஆதி வராகமூர்த்தியும் கண்ணனும் காணப்படுறாருங்க. தெற்கு பக்கத்தில் தனி சன்னதியில் அம்புஜவள்ளி தாயார் கிழக்கு திசையை நோக்கியவாறு அமர்ந்து அருள்பாலிக்கிறாருங்க. அருகே உள்ள வளையமா தேவி என்ற ஊரில் ஒரு முனிவரின் மகளாக அவதரித்து இத்தலத்தில் பெருமாளை திருமணம் செய்து கொண்டாங்க. திருப்பணி பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் திருப்பணி செய்திருக்கிறாருங்க. அதன் பின்னர் தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னரான அச்சுதப்பன் நாயக்கரால் விரிவாக்கப்பட்டதாக தெரிகிறதுங்க. திருப்பதியில் பக்தர்கள் வெங்கடாச்சலபதியை வணங்குவதற்கு முன்பாக வராக சுவாமி தரிசனம் செய்யணும்னு சொல்கிறாங்க. வராக தரிசனம் செய்யாமல் திருப்பதி யாத்திரை முழுமையடையாதுன்னு நம்பப்படுகிறதுங்க. பிள்ளை பேறு இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேறு வழங்கக்கூடிய தலமாக இத்தலம் விளங்குதுங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் ஆலயத்தின் பின்புறம் உள்ள நித்திய புஷ்கரணியில் நீராடி அரச மரத்தை சுற்றி வந்து பூவராக வரை வழிபட வேண்டும். பின்னர் ஆலயத்தில் சந்தான கிருஷ்ணன் முருகத்தை கையில் வாங்கி மடியில் வைத்து வணங்கினால் மழை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். பெருமானது திருமேனியின் வியர்வையே இங்கு நித்திய புஷ்கரணி என்னும் தீர்த்தமாக விளங்குகிறதுங்க. நதிகளில கங்கை நீர் எவ்வாறு புனிதமானதோ அவ்வாறே தலத்தில ஸ்ரீமுஷ்ணம் புனிதமானது என வராக புராணம் சொல்கிறதுங்க. பெருமாளுடைய கண்களிலிருந்து வழிந்த இரு சொட்டு தீர்த்தம் ஒன்று துளசியாகவும் மற்றொன்று அரச மரமாகவும் இத்தலத்தில் காணப்படுதுங்க. மரங்களில் நான் அசுத்தமாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் சொல்வதிலிருந்து அதோடைய பெருமையை நாம் இந்த கோவிலில் உணரலாங்க. இக்கோவிலில் தல விருட்சமாக அரச மரம் விளங்குகிறதுங்க. இது ஆதி விருட்சம்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமுஷ்ணம் அருள்மிகு ஸ்ரீ போவராக சுவாமி கோயில் சிறப்பு பார்த்தீங்கன்னா முத்தாசூரணம் எனப்படக்கூடிய ஒரு கோரைக்கிழங்கு பிரசாதங்க. இங்கே பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்துள்ளதால் அவருக்கு மிகவும் பிடித்தமான உணவு கோரைக்கிழங்குங்க. அதனால் இங்கே கோரைக்கிழங்கு பிரசாதம் வழங்கப்படுகிறதுங்க. கோரைக்கிழங்கு பிரசாதம் என்பது கோரைக்கிழங்கு, அரிசி மாவு, சர்க்கரை, ஏலக்காய் பொடி மற்றும் இவற்றுடன் நெய் கலந்து செய்யப்படும் ஒரு பிரசாதங்க. இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திலிருந்து மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும் விருதாச்சலத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இங்கு பெருமாள் பன்றி அவதாரம் என்பதால தங்களுடைய வாகனத்தை பன்றி மேலே மோதிட்டாலோ இல்லை பன்றி வந்து வாகனத்தை உராசி சென்றாலோ வாகனத்திற்கு சிறப்பு பூஜைகள் இங்கு செய்யப்படுகிறதுங்க. கடை திறப்பு காலை 7:30 முதல் பகல் 12:30 வரை, மாலை 4:30 முதல் இரவு 8:30 வரை. விழா காலங்களில் இந்த நடை திறப்பு நேரம் மாறுபடுங்க. இது டூர் இந்தியா சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தொன்மையான கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க.